ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அல்ஃபிடா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி, நான் இன்றைக்கி டெசர்ட் தான் செய்ய போகிறேன். கேரமல் கஸ்டர்ட் புட்டிங். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புட்டிங் செய்யறதுக்காக நான் பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா சூடானதும் 5 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். நம்ம எதுவும் செய்ய வேணாம், அதுவே நல்லா கேரமல் ரெடி ஆகி வரும். ஆனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுப்போம். கேரமல் நல்லா ரெடியாகி வந்ததும் நான் பட்டர் ஷீட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஷீட் மேலே நம்ம அப்படியே கேரமலை ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். அது நல்லா செட் ஆகிடும். அது மேலேயே நான் ஒரு 20 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாதாமை நம்ம கேரமல் மேலே அப்படியே வச்சுருவோம். அது நல்லா செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் புட்டிங் செய்யறதுக்காக அதே பேனை திரும்ப வச்சுக்கிறேன். பேன் நல்லா சூடானதும் 6 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். அந்த சுகர் சேர்த்த பிறகு அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வைப்போம். அந்த கேரமல் நல்லா ரெடியாகி வரும். நல்லா ரெடியாகி வர ஸ்டேஜில் நான் 2 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏதோ கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அதை ரெடி பண்ணி வச்சுப்போம். பேனில் நம்ம பால் சேர்த்துருந்தோம்னா அந்த பால் நல்லா கொதிக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கொதித்து வருது. கொதித்து வரும்போது எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணோம்ல சுகர், கேரமல், பால், கஸ்டர்ட் பவுடர் எல்லாம் நல்லா கொதித்து நல்லா இப்போ திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது அப்படியே நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம பாதாம் கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை கையாலேயே நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாதாம் கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை கையாலேயே நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேரமல் புட்டிங் கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் 5 to 6 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும். பாதாம் கேரமலைஸ்டை நம்ம கையாலே க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். அப்போ தான் சாப்பிடும் போது பீஸாக வரும், நல்லாயிருக்கும். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்த பாதாம் கேரமலைஸ்டை புட்டிங் மேலே செட் பண்ணிப்போம். இந்த மாதிரி நம்ம கேரமல் பாதாம் சின்ன சின்ன பீஸாக போட்டதும் பார்க்கவே நல்லா கிளாஸ் துண்டுகள் மாதிரி அழகாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். சூப்பரான கேரமல் கஸ்டர்ட் புட்டிங் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. நீங்களும் மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.